ஸோ ஹலோ கைஸ், இதுதான் நம்மளோட இந்த சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோ. அதாவது நம்ம ஆல்ரெடி ஒரு சேனல் வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் தெரியும்னு சொல்லி எனக்கு தெரில, ஓகேவா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹிடன் பிளேஸ் எத்தனை இடத்துல எந்த மாதிரிலாம் இருக்குது, ஸோ எப்படிலாம் யூஸ் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹிடன் பிளேஸ், ஒரு 7 ஹிடன் பிளேஸ் கிட்டே நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அந்த ஹிடன் பிளேஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்ட்ரோ போட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கைஸ், நான் இன்ட்ரோக்கு முன்னாடியே சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயத்த நான் மறந்துட்டேன். ஸோ ஹிடன் பிளேஸை பார்க்கலாம், இந்த ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலுக்கு வியூஸ்லாம் போது, ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற விதமாக சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிங்கன்னா நானும் சந்தோஷமாக இருப்பேன், நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லி போடுற லைவில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஐ மீன் இப்போலாம் லைவ் வராது, ஸோ கொஞ்ச நாள் போட்டோம், கொஞ்ச நாளுக்கு அப்புறமா நம்ம லைவ்லாம் போடலாம். ஸோ ஹிடன் பிளேஸை பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணாங்க, லைக் பண்ணிக்கோங்க கைஸ். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஸோ வாங்க டக்குன்னு ஹிடன் பிளேஸை போயிட்டு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி புது இன்ட்ரோ எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க கைஸ். ஸோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எத்தனை ஹிடன் பிளேஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 11 ஹிடன் பிளேஸ் பார்க்க போகிறோம் ஒரே மேட்ச்சில். ஸோ ஃபஸ்ட்டு ஹிடன் பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்னா, அப்சர்வேட்டரி, இந்த லான்ச் பேட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த லான்ச் பேடுக்கு வந்துட்டு கரெக்டாக அந்த கிரேவியார்டு, இந்த சென்டரில் ஒரு மரம் இருக்குது பாருங்கள், அதை பார்த்து கரெக்டாக கீழே வச்சு லான்ச் பண்ணிங்க அப்படின்னா அண்டர் கிரவுண்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துடுவீங்க, ஓகேவா? அண்டர் கிரவுண்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்ததுக்கப்புறம் நீங்கள் எனிமியெல்லாம் சுடவே கூடாது. ஸோ எனிமியை சுட்டிங்க அப்படின்னா மேட்ச் விட்டு எலிமினேட் ஆகிடும். ஐடிக்கு எதாவது ஆகுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எதுவுமே ஆகாது. ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி சுட்டிங்க அப்படின்னா உங்களை வந்துட்டு மேட்ச் விட்டு வெளில தள்ளி விட்டுரும். ஸோ சொல்லாமல் இருந்த விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த ஒரு ட்ரிக்ஸ் எல்லாம் கூட நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிஆர் ரேங்க்கு கூட இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ரேங்க் ஏற்றலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பிளேஸில் 10வது பிளேஸில் இருக்கிற ஒரு ட்ரிக்கு அப்படின்னா அதுதான். ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பீக்குக்கும் கிளாக் டவரு, பீமா சக்திக்கெலாம் நடுவில் இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஸோ வண்டியை எடுத்துகிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் சொருவுற மாதிரி சொருவுங்க. ஸோ நான் வீடியோ ரீவைண்ட் பண்ணி கூட காட்டுறேன். ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க, இந்த வீடு தான் அந்த இதெல்லாம் போடுவாங்க பாருங்கள். ஸோ கடைசி ஜோன் சில டைம் இந்த இடத்துல கூட போடுவாங்க. இந்த இடத்துக்கு வந்துட்டு கரெக்டாக இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா, ஐ மீன் வண்டி எடுத்து ரிவர்ஸில் தான் விட்டணும், நேராக விட்டு அப்புறம் வரலன்னு சொல்லாதீங்க. ஸோ அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே எனிமியஸ் எல்லாம் ஷூட் பண்ணாதீங்க. ஸோ வந்துட்டு சேஃபாக உட்காந்து சர்வே மட்டும் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ வண்டியை ரிவர்ஸில் எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக உள்ளே விட்டுட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களை யாருனாலையுமே கண்டுபிடிக்க முடியாது. ஸோ உங்கள் டீமே போய்ட்டு உள்ளே உட்காந்திங்கன்னா கூட கடைசி சோன் சில டைம் இந்த சைடு போடுவாங்க. ஸோ அப்படி போடும் போது நீங்கள் இந்த இடத்துல இருந்தீங்க அப்படின்னா கடைசி பிளேஸ்மெண்ட்டை பிடிச்சி ஒரே ஒரு ஸ்குவாட் இருக்கும்போது நீங்கள் வெளில போயிட்டு டமால் டுமில்னு அடிச்சு போட்டு போயாவே வாங்கிடலாம், ஓகேவா? ஸோ இந்த ஒரு ஹிடன் பிளேஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்துட்டு நெக்ஸ்ட் ஹிடன் பிளேஸ் பார்க்கலாம் வாங்க. 9வது பிளேஸ்மெண்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்கில், ஸோ இந்த ஒரு வீட்டுக்கிட்ட தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹிடன் பிளேஸ் இருக்குது. ஸோ நான் போடுற மாதிரி வாழை போட்டு ஸோ அந்த டப்பா மேலே எகிரி ஸோ இது மேலேயே வந்து உட்காந்துக்கலாம். ஸோ இது ஆல்ரெடி நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியாதவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் வர ஹிடன் பிளேஸ் அப்படி பார்த்திங்கன்னா ஸோ லான்ச் பேடை வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நான் கஷ்டமாக அந்த சாண்டியோ கேரக்டரு, அப்புறமா அந்த போர்ட்டலு, ஸோ இதை வச்சுலாம் யூஸ் பண்ணுற மாதிரிலாம் நான் சொல்லவே மாட்டேன். ஸோ கவலையே படாதீங்க. ஸோ இந்த ஹிடன் பிளேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ லான்ச் பேட் ட்ரிக்கை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடம் வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீமா சக்திக்கும் கிளாக் டவருக்கும் நடுவில் தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வீட்டுக்கிட்ட ஒரு இது லான்ச் பேடு மட்டும் பார்த்தீங்கன்னா போடணும், ஓகேவா? ஸோ லான்ச் பேடு போட தெரியாதவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி போட்டுக்கோங்க லான்ச் பேடு. ஸோ நான் எப்படி லான்ச் பேடு போடுறேனோ அதே மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு டேக் எடுக்கும் போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபெயிலியர் தான் ஆச்சு. ஸோ அதனால் நான் இங்கேயே கட் பண்ணிக்கிட்டு ஸோ அது கரெக்டாக நான் வச்சு, ஐ மீன் லான்ச் பேடை சொல்ல க்ளோவெல்லாம் போட்டு நான் கடைசியாக ட்ரை பண்ணுவேன். ஸோ அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லி அது ஒர்க் ஆகும், ஓகேவா? ஸோ அந்த ஒரு கிளிப்பை மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன், அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி போட தெரியல அப்படின்னா வெளில போயிட்டு கேமுக்குள்ளே வாங்க. அதாச்சும் வெளில போயிட்டு வந்தீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் வில் பி ஹேப்பன்ட், ஓகேவா? ஸோ சில டைம் மட்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும், சில டைம் ஒர்க் ஆகாது, ஓகேவா? ஸோ நான் இது வந்து கிளியராக நான் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா காட்டுறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள், நான் க்ளோவால் போட்டு நான் காட்டுறேன்.
ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணி கடைசியில் க்ளோவால் போட்டு ஸோ எப்படியோ அந்த ஒரு ஹிடன் பிளேஸை கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ ஹிடன் பிளேஸ் அந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டேன். ஸோ நான் இன்னும் கொஞ்சம் க்ளோவால் கரெக்டாக போட்டிருந்தேன் அப்படின்னா நான் இன்னும் நல்லா உள்ளே போயிருக்கலாம். ஸோ இப்போ கூட ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ ஹிடன் பிளேஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆனால் லான்ச் பேட் தான் போயிடுச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஹிடன் பிளேஸை பார்க்கலாம் வாங்க, போயிட்டு பார்த்துருவோம். ஸோ உங்களுக்கு பொச்சனாக்கில் ஆட பிடிக்கும், லாஸ்ட்டு ஜோன் ஃபைட் அங்கே தான் நாங்கள் எடுப்போம் எப்போவுமே எங்கள் ஸ்குவாடே அப்படின்னா, ஸோ லான்ச் பேடை நான் போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி போட்டு லீவ் கொடுத்தீங்க அப்படின்னா உள்ளே வந்துடுறீங்க. ஓகேவா? ஸோ லான்ச் பேடை கரெக்டாக போட தெரிஞ்சுக்கணும் அதுக்கு. ஸோ உங்கள் ஃப்ரெண்டு லான்ச் பேடு போடுறவங்களா இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி போட்டு உள்ளே வந்து உட்காந்துட சொல்லுங்கள். கடைசி ஜோன் ஃபைட் எடுக்கும் போது இந்த மாதிரி உட்காந்துட்டோம் அப்படின்னா பிளேஸ்மெண்ட் பிடிச்சி பயங்கரமாக போய் அடிக்கலாம். ஸோ பிஆர் ரேங்கில் கூட யூஸ் பண்ணுங்கள், ஆனால் எனிமியை மட்டும் சுட்டுறாதீங்க. ஓகேவா? ஸோ கைஸ் நெக்ஸ்ட் ஹிடன் பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்னா, ஸோ என் ஃப்ரெண்டு தான் இதுக்கு வந்துட்டு ஃபுல்லாகவே ஹெல்ப் பண்ணான். ஸோ இவன் ஐடி நேம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சாஸ்கே. இன்றைக்கி தான் ஐடி நேமே சேஞ்ச் பண்ணியிருந்தான். சரி இவனை கூட்டிகிட்டு போனால் ஸோ பையன் வந்துட்டு எக்கச்சக்கமான லான்ச் பேடை எடுத்து கொடுத்துட்டான். இந்தாடா ஹிடன் பிளேஸ் ஆடே எத்தனை வேணுமோ போட்டுக்கோடா, உனக்கு இல்லாத பக்காடா ட்ரிக்காடா, நான் வேறு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னையும் கூட்டிகிட்டு போனான். ஓகேவா? ஸோ வேறு ரொம்ப உள்ளது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்துட்டு கிட்டத்தட்ட 4 கிட்டே கொடுத்தான். சரி ஒன்று நீ வச்சுக்கோடா, வேறு எங்கேயாச்சும் இனிமே வரமா ஆட்றா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா சரி நம்மளும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா போயிட்டு ஸோ இங்கே ஒரு கண்டெய்னர் இருக்கும். ஓகேவா? ஸோ மார்ஷல் எலக்ட்ரிக்கில் இந்த இடத்துல ஒரு கண்டெய்னர் இருக்கும். ஸோ குத்திக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு லான்ச் பேடை எடுத்து கிளிக் பண்ணணும். ஸோ இவ்வளோ நேரம் நான் இந்த ட்ரிக்கை பண்ணிட்டுருக்கோமோ நான் எப்படி லான்ச் பேடு போடணும்னு சொல்லியிருக்கவே மாட்டேன். ஸோ மன்னிச்சிருங்க. ஸோ சாரி கைஸ். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். ஸோ கரெக்டாக குத்திக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு லான்ச் பேடை போட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல உழுந்துடும். ஓகேவா? ஸோ போட்டதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டு நாங்கள் பண்ண அல்ட்ராசிட்டியே கிடையாது. ஸோ எனிமி வர வந்துட்டு பார்த்தீங்கன்னா டக்குன்னு நான் வெளில போய்ட்டு வச்சுட்டு இருந்தேன். ஸோ உண்மையிலே மாசான ஒரு ஹிடன் பிளேஸு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி மட்டும் பாருங்கள். ஸோ வேறு மாதிரி இருக்கும் ஹிடன் பிளேஸு. ஸோ ஜஸ்ட் அந்த லான்ச் பேடை யூஸ் கூட பண்ண தேவையில்ல, லீவு கொடுத்தாலே போதும், நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடலாம். ஸோ நம்ம ஹிடன் பிளேஸ் லிஸ்ட்டில் இருக்கிற 5th பிளேஸ் எது அப்படின்னா பீமா சக்தி தொம்பை கீழே இருக்கிற இந்த ஒரு சின்ன ஒரு வீடு மாதிரி இருக்கும். ஸோ இதுக்குள்ளே அந்த லான்ச் பேட் ட்ரிக்கை போட்டு ஸோ உள்ளே வந்து உட்காந்தோம் அப்படின்னா இருக்கிறதுலேயே மாசாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த லான்ச் பேடை வச்சு எங்கெங்கெல்லாம் போக முடியும் ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா எல்லா இடத்துக்குமே போகலாம். ஸோ உங்களுக்கு இந்த லான்ச் பேடை மட்டும் போட தெரிஞ்சிச்சுனாலே போதும். எய்மிங் வரும்போது டக்குன்னு அந்த லான்ச் பேடை போட்டு ஏதாவது ஒரு வீடியோவில் போய்ட்டு போட்டுடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நானும் என் ஃப்ரெண்டு சாஸ்கேவும் சேர்ந்து அமௌண்ட்லாம் போட்டுட்ருப்போம். ஜாலியாக அமௌண்ட் போட்டுட்ருக்கோம். டக்குன்னு எனிமி வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துடுவான். ஓகேவா? ஸோ வேறு ரொம்பவே உலருது. ஸோ அந்த மாதிரி எனிமி வரும்போது இந்த ஒரு ஹிடன் பிளேஸ் இருந்துச்சுன்னா எந்த மாதிரி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ நான் கரெக்டாக அந்த எனிமி வச்சுட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்டு சாஸ்கே பின்னாடி இருந்து எப்படி வந்து இப்போ கவர் கொடுப்பான்னு பாருங்கள். ஸோ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த அட்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா செத்துருவேன். ஓகேவா? ஸோ சாஸ்கே டக்குன்னு வந்து அந்த இன்னொன்று ஒருத்தனே அழைச்சி டிஓவைபே பண்ணி விட்ருவான். ஸோ உண்மையிலே பீமா சக்தி ஹிடன் பிளேஸு மாசுன்னே சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் ஹிடன் பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளானிட்டேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கும். ஸோ நிறைய நேரம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் கடைசி ஜோன் போடுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பகு கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ அதாவது அந்த ஸ்டெப்ஸ் இறங்கி கீழே வருவோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த இடத்துல லான்ச் பேடை போட்டு கீழே போனீங்க அப்படின்னா உண்மையிலே மாசான ஒரு சீன் நடக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம மூவ் பண்ணி போன உடனே ஸோ அந்த இடத்துல நீங்கள் பார்த்துருந்தீங்களான்னு தெரில. ஸோ வீடியோ வேண்டா பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் போயிட்டு திருப்பி வந்து பாருங்கள். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள். ஸோ நானே கூட காட்டுறேன். அங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். அந்த லான்ச் பேடை போட்டு நான் உள்ளே போயிடுவேன். ஓகேவா? போயிட்டு கொஞ்சம் அசைஞ்ச உடனே கடலாக இருக்கும், ஃபுல் கடலாக இருக்கும். ஸோ இந்த ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது மூலமாக நான் சொல்கிற எல்லா ட்ரிக்குமே சரி யூஸ் பண்ணுறது மூலமாக ஐடிக்கு எதுவுமே ஆகாது. ஸோ எனிமையாக சுட்டிங்க அப்படின்னா வேணால் சஸ்பெண்ட் வேணால் ஆகிடும். ஸோ சஸ்பெண்ட் ஆகிடும் ப்ளஸ் எலிமினேட்டாக ஆக்கி விட்ரும். ஓகேவா? ஸோ எனிமையை சுட்டுறதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்துட்டு பாருங்கள். ஸோ அந்த ஒரு ஹிடன் பிளேஸு உண்மையிலே மாசாக இருக்கும். ஸோ நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் 11 ஹிடன் பிளேஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த சப்போர்ட்டை பொறுத்து நான் நெக்ஸ்ட்டு அந்த ஒரு 3 ஹிடன் பிளேஸ், அதாவது 11 ஹிடன் பிளேஸில் நான் 4 ஹிடன் பிளேஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4ன்றேன் பாருங்கள். ஸோ 4 வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் போட்டேன். ஓகேவா? கிட்டத்தட்ட 7 ஹிடன் பிளேஸ் கிட்டே நான் போட்டுறேன். ஸோ இப்போ நீங்கள் இந்த வீடியோக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ வேறு ரொம்ப உலருது. ஸோ நீங்கள் இந்த வீடியோக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த சப்போர்ட்டை பொறுத்து டாப் 3 ஹிடன் பிளேஸ் போடுவேன். ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்ரா மேப்பு, கலகரி மேப்பு அண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெருடா மேப்பு. ஓகேவா? ஸோ 3 மேப்பில் இருந்து ஒரு ஹிடன் பிளேஸை எடுத்து நான்
வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுறேன். இருக்கிறதுலையே தரமான ஒரு ஹிடன் பிளேஸாக நான் பார்த்து எடுத்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ எண்டுக்கே நம்ம வந்தாச்சு, ஓகேவா? ஸோ ஹிடன் பிளேஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறையாவே இருக்குது. ஸோ அந்த லான்ச் பேடை வச்சே கிட்டத்தட்ட ரொம்ப வாய் வளருது. ஸோ லான்ச் பேடை வச்சே வந்துட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய ஹிடன் பிளேஸாக நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இந்த ஒரு மேப்பில் மட்டும்தான் லான்ச் பேட் ஹிடன் பிளேஸாக நம்மளால் யூஸ் பண்ண முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பெருபுடா மேப்பில் மட்டும்தான் நம்ம லான்ச் பேட்ரிக்கை யூஸ் பண்ணி இந்த மாதிரி செவுத்துக்குள்ளே போகிறது, ஸோ கல்லுக்குள்ளே போகிறது, இதெல்லாம் நம்ம பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் பண்ணுறது மூலமாக நம்ம ஐடிக்கு எதுவும் ஆகாது. ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் சுட்டிங்கன்னா தான் எதாவது ஆகும். ஸோ சுட்டிங்கன்னா எதாவது ஆகிறது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் 7 நாளைக்கு ஆகும். ஸோ அதையும் மீறி நீங்கள் சுட்டுக்கிட்டே இருந்தீங்க, அந்த சஸ்பெண்ட் 7 நாள் தாண்டி நீங்கள் சுட்டிங்க அப்படின்னா கூட உங்கள் ஐடி அவ்வளோதான், கத்தம் சேபந்த ஆகிடும். ஸோ அதனால் இதை பெருபுடா அப்படின்னே சொல்கிறீங்க. ஸோ எனக்கு வேறு வாய் ரொம்ப வளருது கேஸ். ஃபஸ்ட்டு வீடியோனால அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிஆர் ரேங்க்குக்கு இந்த ஒரு ஹிடன் பிளேஸை நம்ம யூஸ் பண்ணி சர்வே வேணால் பண்ணிக்கலாம். சோலோ டேர் போட்டு கீழே போயிட்டு உட்காருது, ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பண்ணி அல்ட்ரா சிட்டி பண்ணலாம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு கேஸ். ஸோ இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுங்க, ஷேர்லாம் பண்ணி லைக்லாம் போட்டு விடுங்க. ஏன்னா நம்ம இப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சேனலுக்கு உங்கள் சப்போர்ட்டை கண்டிப்பாக கொடுங்க கைஸ். ஸோ எனக்கு சப்போர்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப தேவைப்படுது. உங்களுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு 7 ஹிடன் பிளேஸை நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ இந்த 7 மட்டும் கிடையாது. ஸோ அந்த டாப் 3 ஹிடன் பிளேஸை நான் ஷார்ட்ஸில் இல்லாட்டி ஃபுல் வீடியோவாக கூட போடுறேன் கைஸ். இதுக்கெல்லாம் நான் ஒருத்தனுக்கு மட்டும்தான் தேங்க்ஸ் சொல்லணும். இதோ போயிட்டுருக்கேன் பாருங்க வண்டியில். ஸோ என் ஃப்ரெண்டுக்கு மட்டும்தான் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். யான்னு பார்த்தீங்கன்னா வேறு யாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணல. ஸோ எல்லாருமே ஆஃப்லைன் தான் இருந்தாங்க, நான் இன்வைட் பண்ணால் கூட வரவே இல்லை, ஓகேவா? ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு கேஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தா இல்லை, ஸோ நார்மலாக லைக் பண்ணிட்டு பாருங்கள், ஏன்னா கஷ்டப்பட்டு எடுத்த ஒரு வீடியோ. ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணிடுங்க கேஸ். ஸோ ப்ளீஸ் மக்களே. ஸோ வியூஸ் எல்லாம் நல்லா தான் போகுது, சப்ஸ்கிரைப் தான் பண்ண மாட்டீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேஸ். பாய், நாளைக்கு பார்க்கலாம்.